செய்திகள். தமிழ்நாடு சுற்றுலாத்துறையின் வருமானம் 2020-21 ஆண்டில் 49 கோடியாக இருந்த நிலையில் 2023-24 ஆண்டில் சுமார் 5 மடங்கு உயர்ந்து 243 கோடியாக அதிகரித்துள்ளது. தொடர் விடுமுறையொட்டி சொந்த ஊர்களுக்கு செல்பவர்களிடம் அதிக கட்டணம் வசூலித்த 18 ஆம்னி பேருந்துகளுக்கு 1,26,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று டெல்லியில் 11,000 கோடி ரூபாய் செலவில் கட்டமைக்கப்பட்ட 2 பெரிய தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை திறந்து வைக்க உள்ளார். வருகின்ற ஆகஸ்ட் 22ஆம் தேதி ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாடு வருகை தர உள்ளார். மேலும் நெல்லையில் நடைபெறும் பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இன்று டெல்லியில் இந்திய தேர்தல் ஆணையம் பிற்பகல் 3:30 மணி அளவில் செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் வருகின்ற ஆகஸ்ட் 19ஆம் தேதி காலை 9:30 மணி அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு கூட்டம் புதுடெல்லியில் உள்ள நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற உள்ளது. இன்று நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. ரஷ்ய அதிபர் புதின் உடனான சந்திப்பை அடுத்து வருகின்ற திங்கட்கிழமை உக்ரைன் அதிபரை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சந்திக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி அவர்கள் தொடர்பான இடங்களில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை சுமார் 9 மணி நேரத்திற்கு பிறகு முடிவடைந்தது. இதில் பல முக்கிய ஆவணங்களும் டிஜிட்டல் சாதனங்களும் அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சுதந்திர தினம், கிருஷ்ண ஜெயந்தி, ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என தொடர்ந்து விடுமுறையை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் அரசு பேருந்துகளில் பயணம் செய்துள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது. ஆந்திராவில் மகளிர் இலவச பேருந்து சேவையை சந்திரபாபு நாயுடு அவர்கள் தொடங்கி வைத்தார். வாஜ்பாய் அவர்களின் நினைவு தினத்தை ஒட்டி டெல்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மரியாதை செலுத்தினர். சென்னை, திருச்சி, தூத்துக்குடி போன்ற முக்கிய வழித்தடங்களில் A320 போன்ற சிறப்பு விமானங்கள் உடனடியாக இயக்கப்பட வேண்டும் என்று ஒன்றிய அரசிற்கு அமைச்சர் TRP ராஜா அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளார். போர் நிறுத்தம் பற்றிய பேச்சுவார்த்தையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்று ரஷ்ய அதிபர் புதின் அவர்கள் தெரிவித்துள்ளார். கர்நாடக காங்கிரஸ் MLA வீட்டில் சோதனை மேற்கொண்டதில் 1,68,00,000 ரூபாயும் 6 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற செப்டம்பர் 8ஆம் தேதி அசாமுக்கு வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மன்னார்குடியில் புதிய பேருந்து நிலையம் வருகின்ற செப்டம்பர் மாதத்தில் திறக்கப்படும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு பாரத சாரணியர் இயக்கத்திற்கு 8,93,00,000 ரூபாயில் நவீன வசதிகளுடன் புதிய தலைமை அலுவலகம் கட்டுவதற்கு அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டில் ட்ரம்ப் அவர்கள் அதிபராக இருந்திருந்தால் உக்ரைன் போர் நடந்திருக்காது என்று புதின் அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளார். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 40 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 74,200 ரூபாயாகவும் 1 கிராம் 9,275 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனை அடுத்து 1 கிராம் வெள்ளியின் விலை 127 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மேட் இன் இந்தியா சிப்கள் இந்த ஆண்டு சந்தைக்கு வரும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்துள்ளார். 2035ஆம் ஆண்டிற்குள் இந்திய விண்வெளி நிலையம் அமைக்கப்படும் என்று இஸ்ரோ தலைவர் தெரிவித்துள்ளார். இந்தியா தனது எரிசக்தி தேவைகளுக்காக ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை வரலாறு காணாத அளவிற்கு அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் ரேஷன் கார்டு முதல் பஸ் டிக்கெட் வரை வாட்ஸ்அப் மூலம் 50 சேவை பெறுவதற்காக மெட்டாவுடன் தமிழக அரசு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் இனி அரசு பள்ளிகளில் 40 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்க வேண்டும் என்று பள்ளிக் கல்வித்துறை முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் 6 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் மலைப்பகுதிகளில் செயல்படுத்தப்படும் கட்டணமில்லா விடியல் பயண திட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். ராஜஸ்தானில் PKG, LKG, UKG வகுப்பு மாணவர்களுக்கு சமஸ்கிருத மொழி பாடத்தை கட்டாய பாடமாக அறிமுகப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மதுரையில் வருகின்ற 21ஆம் தேதி நடைபெற உள்ள தாவேகா மாநில மாநாட்டிற்கான ஒருங்கிணைப்பு குழுக்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. 79வது சுதந்திர தினத்தை ஒட்டி பஞ்சாப் வாகா எல்லையில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது.
சென்னை அண்ணா சாலையில் கட்டப்பட்டு வரும் மேம்பால பணிகளுக்காக தேனாம்பேட்டையில் இன்று முதல் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்படுவதாக போக்குவரத்துறை அறிவித்துள்ளது. முதல்வர் கோப்பை விளையாட்டுப் போட்டிக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சென்னை முதல் தனுஷ்கோடி வரை இருசக்கர வாகன பேரணியை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். நடிகை கஸ்தூரி அவர்கள் பாஜகவில் இணைந்தார். அணு ஆயுத மிரட்டலை இனி பொறுத்துக்கொள்ள மாட்டோம் என்று சுதந்திர தின உரையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். 79வது சுதந்திர தின விழாவில் தகைசால் தமிழர் விருது காதர் முஹிதீன் அவர்களுக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. தூய்மை பணியாளர்களின் நலன் காக்கும் வகையில் பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டமைக்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்து தூய்மை பணியாளர்களின் சங்கத்தினர் நன்றி தெரிவித்தனர். சுதந்திர நாளையொட்டி சென்னை தலைமை செயலகத்தில் அமைந்துள்ள கோட்டை குளத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தேசிய கொடி ஏற்றி வைத்தார். தமிழகத்தில் 11 பேருக்கு முதலமைச்சரின் நல்லாளுமை விருதுகள் வழங்கப்பட்டன. 700 கோடி ரூபாய் முதலீட்டில் செங்கல்பட்டில் மின்கருவிகள் உற்பத்தி செய்வதற்கான ஆலை அமைப்பதற்கு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் மீனவர்கள் 23 பேருக்கு ஆகஸ்ட் 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற ஆகஸ்ட் 22ஆம் தேதி 3 புதிய மெட்ரோ ரயில் பாதைகளை திறந்து வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டிற்கு பிறகு இந்தியாவிலிருந்து முதன்முறையாக எண்ணெய் கப்பல் சீனாவிற்கு சென்றது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இன்று முதல் வாக்காளர் உரிமை யாத்திரையை தொடங்குகிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் சுங்கச்சாவடிகளில் கார்களுக்கு பாஸ் அறிமுகப்படுத்தப்படுவதாக போக்குவரத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் அறிவித்துள்ளார். மேலும் ஆண்டிற்கு 3000 செலுத்தி பாஸ் வாங்கினால் 200 முறை சுங்கச்சாவடிகளை கடந்து செல்லலாம் என்றும், கார், ஜீப், வேன் போன்ற தனிநபர் பயன்பாடு வாகனங்களுக்கு மட்டும் இது பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகாரில் நீக்கப்பட்ட 65 லட்சம் வாக்காளர் விவரங்களை இணையத்தில் வெளியிட வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் 48,172 கோடி மதிப்பில் 45 சாலை திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் காப்பீட்டுத் திட்டத்தில் மனநல சிகிச்சை பெறுவதற்கு 51 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செப்டம்பர் மாதம் அமெரிக்க பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும், மேலும் இப்பயணத்தின் போது அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை சந்திக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 10வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக வருகின்ற செப்டம்பர் 3ஆம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் திருவாரூர் வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.